நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜே சுபா. நம்ம திருச்சியில் ஒரு பெண்ணாக ஆர்ட் அண்ட் கிராஃப்டை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கக்கூடிய சரண்யா அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் பெண்களுடைய வளர்ச்சிக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக நிகழ்ச்சியில் ரெடியாக இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்வாய்ப்பை அழைத்த அதிரை எஃப்எம்மிற்கும் மேடம் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே மேம், என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நான் வந்து பேசிக்கா ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் மேம். நான் முடிச்ச காலங்களில் வந்துட்டு ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து வெளியூர்லாம் போயெல்லாம் வேலைக்கு அனுப்புகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இல்லை. அப்போ நான் யோசிச்சபோது சரி வெளியில் இங்கே வேலைக்கு நம்மளால போக முடியல, என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ எனக்கு பேசிக்காகவே வந்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளையில இருந்தேன். ஸோ அதை வந்து ஏன் நம்ம பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடாதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் நான் செஞ்சு பார்க்கும்போது எல்லாரும் இது நல்லா இருக்குது, இது எனக்கு பண்ணி கொடுக்குறியா அப்படின்லாம் கேட்கும்போது நான் சரி இதை வந்து அடுத்த லெவலில் பிஸ்னஸாக கொண்டு போகலான்னு சொல்லி அப்படிதான் மேம் ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நான் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் மேம். அது இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்துட்டு ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன் மேம். பெயிண்டிங்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், பாட் பெயிண்டிங், மெட்டல் எம்போசிங், மெட்டல் என்கிரேவிங், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மெட்டல்லாம் வந்து தகர ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட் வந்து வெறும் பிளெயின் ஷீட்டை வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணி அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தான், ஆனால் அதெல்லாம் நான் குயிக்காகவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயே நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நான் கடந்த ஒரு 12 வருஷங்களாக இந்த துறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் மேம். இப்போது சொன்னீங்க இல்லையா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயே நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ எப்படி உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் அப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் மேலெலாம் இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலாக வந்துட்டு நான் என்னெல்லாம் ட்ரெஸ் போடுறோம் எனக்காகவே நான் பண்ண ஆரம்பிச்சது தான் மேம். எனக்கு கூட வந்து நாங்கள் 4 சிஸ்டர்ஸ், எங்கள் வீட்டில் எல்லாருமே கேர்ள் பேபிஸ் தான். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கலாங்கிற மாதிரி ஐடியாஸ் வந்ததுனால எங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சது தான் மேம். ஒரு தோடாக இருக்கட்டும், ஒரு கழுத்துக்கு மாலையாக இருக்கட்டும், ஒரு ஹேர் கிளிப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொன்றா நாங்களே யூனிக்காக செஞ்சு பார்த்து நாங்கள் போட ஆரம்பித்தது. அது அப்படியே அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸாக மாறிச்சு. நம்ம இப்போ அதெல்லாம் போட்டுட்டு போகும்போது வெளியில் போகும்போது நல்லா இருக்கே, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பண்ணேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆச்சு மேம். ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டோட இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தவிர்த்து இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்கான உள்ள நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன் மேம். அதில் வந்து ப்ரூச் ஒர்க், ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரி ஒர்க்குக்கு அடுத்த லெவலில் வந்து இப்போ ப்ரூச் ஒர்க் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் வந்து சீக்வன்ஸு, பீட்ஸு, கிளாத்து, அக்சசரிஸு, ஸ்டோன்ஸு, கோல்டு காயின்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். ப்ளவுஸில் பண்ணலாம், நம்மளோட சுடிதார்ஸில் பண்ணலாம், சல்வாஸில் பண்ணலாம், சின்ன குழந்தைங்க போடுற பட்டுப்பாவாடை சட்டையில் வந்து பண்ணலாம். அதுலேயே ரெசின் ஒர்க் பண்ணலாம். அதுலேயே ப்ரூச் ஒர்க்லேயே ரெசின் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மேம். அது இல்லாமல் டவல் பொக்கே, டர்க்கி டவலில் பொக்கேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பஞ்ச் நீடில்ங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு மேம்.
பஞ்ச் நீடிங் அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, நிறைய ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டவல் பொக்கே கூட பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த டவல் பொக்கே செய்கிறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டீங்க? மேம், இந்த டவல் புக்கே நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன், என்னோட ஒரு கடவுள் கொடுத்த எனக்கு வரோன்னே சொல்லலாம். அதாவது கண்ணில் பார்த்தாலே நான் அதை பண்ணிடுவேன். அந்த டேலண்ட் வந்து, அந்த திறமை வந்து எனக்கு தானாகவே இயல்பாகவே இருக்குது. ஸோ யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் சில இதெல்லாம் வந்துச்சு. அதை வச்சு நான் என்னோட இன்னோவேஷனில் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மேக் பண்ண ஆரம்பித்தேன். அதெல்லாம் காஸ்ட் வந்து ரொம்ப கூட இருக்கும். நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி மக்களுக்கு வந்து இன்னும் எப்படி தரமானதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது டர்க்கி டவலில் நம்ம ஃபோல்டு பண்ணி அதை ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கொடுத்தோம். அது இல்லாமல் லஞ்ச் டவலில் ஒரு சின்ன சின்ன ஃப்ளார்ஸு, டால்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை வந்துட்டு நான் பேசிக்காகவே வந்து நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா அந்த மணிக்கு வந்து வேல்யூ இருக்கணும்னு நினைப்பேன். நான் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது யூஸ்ஃபுல்லான திங்ஸ், கிஃப்ட்ஸாக இருக்கணுங்கிறத நினைப்பேன் எப்போதுமே. அந்த யூஸ்ஃபுல்லான திங்ஸாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து சாதாரணமாக உங்களுக்கு இப்போ ஷால்வை போத்துறது, நம்ம இப்போ பொக்கேஸ்லாம் கொடுக்கும்போது, ரியல் ஃப்ளார்லாம் கொடுக்கும்போது அது வாடி போயிடும். ஷால்வை போத்தும்போது அது வந்து ஷால்வையெல்லாம் போத்துனா அப்படியே நம்ம கபோர்டில் பீரோவில் அப்படியே மடிச்சு வச்சிருவோம். அதை எதுக்குமே வந்து ரீயூஸே பண்ணவே மாட்டோம். என்னோட இன்னோவேஷன் என்னன்னா, நம்ம கொடுக்குற பொருள் யாருக்கு எந்த விஷயம் கொடுத்தாலுமே அது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். அப்படி யோசிச்சு நான் பண்ணுற விஷயங்கள், இதில் நான் செய்கிற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறனால நான் பண்ணுற எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களோட மணி வந்து வேல்யூபிளாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸை கொடுக்கணும். அந்த மணிக்கு வந்து ஒர்த்தாக இருக்கிற பொருளாக கொடுக்கணும். இந்த டர்க்கி டவல் பொக்கேலே நான் வந்து மோர் தென் ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நீங்கள் தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே கேட்குறதுக்கே ஆச்சரியமாகவும் ரொம்ப ட்ரெண்டிங் ஆனதாகவும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே செய்கிறீங்க, அதே நேரத்தில் ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டீங்க. எப்படி மேம் எல்லாத்தையுமே டைம் ஒதுக்கி சமாளிக்கிறீங்க? கண்டிப்பாக மேம், நீங்கள் கிட்ட கொஸ்டின் வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கு வந்து இது சவாலான விஷயம்தான். அதை வந்து நம்ம தான் மேம் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம தான் பண்ணணும். ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2மே சின்ன குழந்தைங்க தான். ஸோ அவங்க ஆஃப்டர் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்க வரத்துக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்குவேன். ஸோ அப்போ தான் நம்மளால் குழந்தைங்க ஃபேமிலியையும் பார்த்துக்க முடியும், நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட பேஷனையும் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். எல்லா பொருட்களையுமே செய்கிறதுக்கு கரெக்டாக டைம் ஒதுக்கி அதை உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்டையுமே கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லையா? ஸோ எப்படி மேம் உங்களுடைய இந்த கைவந்த கலையை பிஸ்னஸாக எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க? நான் இது வந்து எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணேன்னா, நான் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு அந்த ஃப்ளாரோ இல்லை நான் பண்ணுற ஜுவல்லரிஸ் போட்டு போவேன். நான் போடுற ப்ளவுஸில் வந்துட்டு அந்த ப்ரூச் ஒர்க் பண்ணுவேன். அதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுவேன். பெயிண்டிங் பண்ணி அதில் ஆரி ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு போகும்போது எல்லாம் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, இது நல்லா இருக்கே, நீங்கள் எங்கே பண்ணீங்க, எங்கே சோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது இப்போ யாருக்காவது இப்போ கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் பண்ணுற திங்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுப்பேன். குழந்தைங்களுக்குலாம் இப்போ என்னோட குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது நான் பண்ண அந்த டவல் பொக்கே சொன்னேன்ல, அதில் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃபில் வந்துட்டு அதில் ஒரு ரோஸ் மாதிரி செஞ்சு, டெடி பியர் மாதிரி செஞ்சு, ரேபிட் மாதிரி செஞ்சு, அதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ், ஆப்பிள், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் செஞ்சு அதில் அவங்களுக்கு வந்து பென்னோ பென்சிலோ ஸ்டிக் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு எனக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பாக இருந்துச்சு மேம். ஸ்கூல்ஸ்லலாம் அது ரொம்ப வரவேற்பாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க மேம். நிறைய கலையை கைக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவு பொருட்கள் செய்கிறீங்க இல்லையா, எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? மார்க்கெட்டிங் மேம், இதான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் மேம் சொல்லிகிட்டு இருக்கேன், மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு அந்த மாதிரிலையும் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு மார்க்கெட்டிங்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்பவே சவாலான விஷயம்தான். அதாவது மார்க்கெட்டிங்னா நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம அடுத்தவங்களுக்கு வெளியில சொல்ல வரணும். ஆரம்ப காலத்துல வந்து நானுமே ஐயோ நம்ம இப்படியெல்லாம் சொன்னா என்ன நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு தோணுன காலங்கள்லாம் உண்டு.
ஆனா வந்து நம்ம பிராண்டை வந்து நம்ம சொல்லாட்டி வேற யார் அதை பத்தி பேசுவா? ஸோ நம்ம தான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும். நம்ம வந்து நம்ம செய்யற விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. உங்கள் பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்குமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அடுத்ததாக மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்டில் வச்சு விற்பனை செய்கிறீங்களா, இல்லை ஷாப் வச்சு அது மூலமாக விற்பனை செஞ்சிட்ருக்கீங்களா? இல்லை மேம், நான் எல்லா இதுவுமே வீட்டில் இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன். வீட்டிலேயே தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் பெருசாக அதுக்காக ஷாப் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணல மேம். எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கு மேம். இப்போ சொன்னீங்க இல்லையா, நான் ட்ரைனிங்குமே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ எங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க? அதே நேரத்தில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? மேம், நான் வந்து காலேஜஸ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் மேம். 2015 நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் மேம். ஏனாதி ராஜப்பா காலேஜ் தஞ்சாவூர், சாரநாதன் காலேஜ், இந்த மாதிரி காலேஜ்லலாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் மேம். இது வரைக்கும் ஒரு 3000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் மேம். சூப்பர் மேம். இப்போது ஒரு பெண்ணாக எந்த ஒரு செயலை செய்கிறதுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமாக இருக்கும். அதுலேயும் பிஸ்னஸ்க்கு சொல்லவே வேணாம். ஸோ நீங்களுமே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது? கண்டிப்பாக மேம். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணாலையும் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகவே முடியாது. ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்மளோட பேஷனையும் நம்மளோட கோலையும் வந்து நம்மளை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து என்னோட ஃபேமிலியில் ரொம்பவே நல்ல சப்போர்ட். என்னோட கணவராகட்டும், என்னோட குழந்தைங்களாகட்டும், என்னோட அப்பா அம்மா எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். என்னோட சிஸ்டர்ஸ் 3 பேர், அவங்களும் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் மேம். நான் ஏதாவது ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னா என் அப்பா வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து பார்த்துக்குவார். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க, என் சிஸ்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. நான் செய்கிற ஒவ்வொரு புது இன்னோவேஷனுமே வந்து என்னோட ஃபேமிலி கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு காமிப்பேன். இது நல்லா இருக்கப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து என் குழந்தைங்க வந்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆமாம், இது நான் ரொம்ப அழகாக இருக்குமா, இதை நீங்கள் இன்னும் நிறைய பண்ணுங்கம்மா, இது இப்படி பண்ணலாமா, இது இப்படி மாற்றி பண்ணலாமான்னு என் குழந்தைங்களும் இப்போ வந்து வளர வளர அவங்களும் இன்னும் நிறைய எனக்கு ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மேம். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் முக்கியம். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலிக்கு வீட்டில் தொழில் பண்ணுற பெண்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும்னு என்னோட வேண்டுகோளாகவே வைக்கிறேன் மேம். கண்டிப்பாக மேம். ஒரு அழகான ஃபேமிலி சப்போர்ட்டோட இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட முதலீட்டை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எவ்வளவு முதலீட்டில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் இது வந்து குறைஞ்ச முதலீட்டில் தான் மேம் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 500 ருபீஸில் தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் வந்து கொடுக்கல மேம். அதை வச்சு நான் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயம், அதை வந்து நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை அப்படியே அடுத்த லெவலில் கிளாஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் மேம் நான் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நல்ல ஆர்வம் இருக்கணும், அந்த பேஷன் இருக்கணும், அதுதான் மேம் முக்கியம். இப்போது எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அந்த பிஸ்னஸ்க்கான வரவேற்புங்கிறது ஸ்டார்டிங்லேயே மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ உங்களுக்குமே நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்கான வரவேற்பெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு? மக்கள்கிட்ட வரவேற்புங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேம். ஏன்னா பேசிக்காகவே விமன்ஸ் வந்துட்டு நம்மளை ரொம்ப அழகாக காமிச்சிக்கணுங்கிறத எப்போதுமே ஒரு என்தூசியாஸோட இருப்பாங்க. ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது இந்த ஜுவல்லரி போட்டுக்கிறதாகட்டும், சாரீ நீட்டாக நம்ம கட்டிக்கிறதாகட்டும், ஃப்ளார்ஸ் மேட்சாக வச்சுக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே தான் மேம் இருந்துச்சு. ஒரு நல்ல வரவேற்போடு இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? அடுத்ததாக இன்னுமே உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? கண்டிப்பாக மேம். இதை வந்து இன்னும் நிறைய லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அடுத்த லெவலும் ஒரு ஷாப் மாதிரி வைக்கலாம், ஒரு அகாடமி மாதிரி நான் இதை கொண்டு போகணுங்கிறத நினைக்கிறேன் மேம். நிறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்குது. என்னோட ஸ்கில்ஸ் வந்து என்னோட மட்டும் போகாமல் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அகாடமிக்கு ஆரம்பித்து அதில் நிறைய பேருக்கு வந்து நம்ம வேலையை நம்ம கற்றும் கொடுக்கணும்,
நமக்கு வர ஆர்டர்ஸை வந்து மற்ற பெண்களுக்கு வந்து நம்ம பகிர்ந்து அளிக்கணுங்கிறது என்னோட விருப்பமாகவும் ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கு மேம். உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போது அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிஸ்னஸ் செய்யும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். எஸ் மேம், கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் மேம். நானும் நிறைய அது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நம்ம வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்கிறது வந்து நம்ம மன வருந்தி போய் அந்த இடத்துல நிற்காம, ஸோ இது இப்படி ஆயிடுச்சு அடுத்த இந்த மாதிரி நடக்காம நம்ம பார்த்துக்கணும். அடுத்த லெவல்ல வந்து நம்ம போயிடணும். அதையே நினைச்சிட்டு அதே இடத்துல வந்து நம்ம ஸ்டேபிள் ஆகி உட்காந்துருக்க கூடாது. இதுதான் நான் எல்லாத்துக்குமே சொல்றேன். சூப்பர் மேம். இப்போது நம்ம மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நேயர்களுமே கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? கண்டிப்பா மேம், நீங்க எப்போ வேணாலும் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வேணுனாலும் நான் கண்டிப்பா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னோட காண்டாக்ட் நம்பர் 9952893735. சரண்யா MK Art and Craft டிசைனர்ஸ். இது வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து MK Art and Craft. இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை எண்ணம்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா மேம், நம்ம பண்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து யூனிக்கான ஐடியாஸோட அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் மேம். அதே மாதிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கணும். இப்போ நான் பண்ற விஷயங்கள் வந்து அப்படிதான். இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு லேடி வராங்க அப்படின்னா, விமன் வராங்க அப்படின்னா, நான் டைலரிங் பண்ணி கொடுப்பேன், அவங்களுக்கு சாரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுப்பேன், ஃபிளார்ஸ் மேட்சா ஆர்டிஃபிஷியல்லையும் பண்ணி கொடுப்பேன், பிரைடல் ஃபிளார்ஸும் பண்ணி தருவேன், அக்சசரிஸ் பண்ணி தருவேன். ஸோ அவங்க வந்து வெளியில வந்து என்னோட கஸ்டமர் வந்து வெளியில போக மாட்டாங்க, என்கிட்டே வந்துட்டு எல்லாமே இருக்குங்கும் போது ரீடைன் கஸ்டமர் ஆவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூனிக்கான நம்மளோட ஸ்கில்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பிசினஸ் இல்லை, எந்த பிசினஸா இருந்தாலும் கண்டிப்பா வந்து அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை நீங்க எப்போதுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். கண்டிப்பா மேம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆலோசனை தந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா மேம், நானும் வந்து ஆரம்ப நிலையில இருந்து தான் இப்போ இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்கேன். ஸோ விமனா இருக்கவங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட தான் ஷேர் பண்றதுக்கு விருப்பப்படுறேன். உங்களுக்கு எப்போ எந்த மாதிரியான ஆலோசனை வேணாலும் என்னை கண்டிப்பா என்னோட நம்பருக்கு பேசலாம், அழைக்கலாம். உங்களுக்கு எதுவும் பொருட்கள் தேவைப்பட்டாலும் சொல்லலாம், நான் அதை வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஒரு பக்கம் நீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கீங்க இல்லையா? அதனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பா மேம், பெண்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அதிரே FM வந்து வழங்கி இருக்கு. ஸோ மேலும் மேலும் வந்து அதிரே FM பெண்களுக்கான இந்த ஒரு வாய்ப்பு வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணுங்கிறது தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பெண்களும் தைரியமா துணிஞ்சு ஒரு தொழில் செய்ய ஆரம்பிங்க. பெரிய லெவல்ல பண்ணணும்னு ஸ்டார்டிங்ல நினைக்காதீங்க. சின்ன லெவல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக உங்க பிசினஸ் க்ரோ ஆக அடுத்த லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். இது வரைக்குமே உங்க பிஸ்னஸ் பத்தியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்குமே நிறைய தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்டா நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? அதாவது என்ன மாதிரி நேயர்களுக்கும் பெண்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ படிச்சுட்டு ஐயோ நம்மளோட படிப்பு வீணாயிருச்சுன்னு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி உட்காந்துருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் சரி, பேபிஸ் வந்து இருந்தாங்கனாலும் சரி, அவங்க நமக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரைனிங் பீரியடாவோ இல்லை நம்மள வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிற பீரியடாவோ நினச்சி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கான வாய்ப்பு வந்து நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கான வாய்ப்பு வந்ததும் நம்ம அதை வந்து செயல்படுத்தி நம்ம லைஃப்ல வந்து முன்னேறதுக்கான வெற்றி பெறத்துக்கான வழிகளும் வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நேயர்களே, நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம திருச்சியில் ஒரு பெண்ணாக இருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கக்கூடிய சரண்யா அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரே எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள்
உங்கள் ஆர்ஜே சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.